ஹாய் ஆல். ஸோ எஸ்பிஐ கிளர்க் ஃபிலிம்ஸ்க்காக எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எஸ்பிஐ கிளர்க் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் என்ன பேட்டர்னில் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டாபிக் வந்து நியூவாக ஏதோ ஒரு நியூ டைப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எஸ்பிஐ எவ்ரி இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிஓஓ இல்லை கிளர்க்கோ அதோட ப்ரிலிமினரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் அதுக்கும் தயாராக இருந்துக்கோங்க. ஸோ கொஷின்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? ஸோ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது வந்து ஒரு மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற கொஷின்ஸ் வந்து சப்போஸ் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா யாரும் வந்து டிப்ரெஷன் ஆகிடாதீங்க. ஸோ என்ன அப்படின்னா எல்லா டைப்புமே வந்து நியூவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? எவ்ரி இயர் இது நடக்கும், சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரிலிமினரி அப்படின்னா இப்படி தான் கேட்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? இப்போ டிசிஎஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால எல்லா வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப வேரியேஷன் இருக்காது, சரிங்களா? ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எழுதுறேன் அப்படின்றவங்களும் சரி, ஆல்ரெடி எழுதியிருக்கிறவங்களும் சரி, ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், சரிங்களா? இப்படி தான் இருக்கும் அப்படின்னு 90% ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், சரிங்களா? ஒரு 10% இல்லை ஒரு 5% தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நியூ டைப் வந்து சேஞ்ச் பண்ணி இல்லை புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்பிஐயில் டெஃபினட்டாக இது எவ்ரி இயர்வே நடக்கும், சரிங்களா? எல்லா வருஷமும் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் அப்பியர் ஆக போகிறேன், ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், நான் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணி மார்க் டெஸ்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் கிளாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் எடுக்கணும்னா உங்களுக்கு டைம் கண்டிப்பாக இல்லை, சரிங்களா? 1 month தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டாப்பிக்காக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைட் பை சைட் மார்க் டெஸ்ட்டும் ஃபுல் டெஸ்ட் போடுங்க. உங்களுக்கு தெரியாத டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? இது வரைக்கும் அந்த டாபிக் நான் பார்க்கவே இல்லை அப்படின்றவங்க அந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிமினரியில் இப்போ 100 மார்க் அப்படின்னா உங்களுக்கு 100 மார்க் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 100 மார்க் எடுக்க போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவையும் நம்ம எடுக்க போகிற மார்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் ஆஃபோட அந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது. ஸோ அந்த 60-65க்கு என்ன வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் லெவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்டிடியூட்லாம் எடுத்துட்டிங்கன்னா அரித்மெட்டிக்கில் போகிறது மாதிரியே இருக்காது, சரிங்களா? டெஃபினட்டாக அது படிக்க வேணாம்னு சொல்ல, அதுவும் படிக்கணும். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுற மாதிரியே இருக்காது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டிஏ தான் போடுறது மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து நான் இந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த 60-65 கட் ஆஃபை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, சரிங்களா? ரொம்ப போட்டுட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு 100 மார்க்ஸ் எடுக்க போகிற மாதிரி உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க, சரிங்களா? அது வந்து டைம் வேஸ்ட் தான், சரிங்களா? இப்போ வந்து ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 மார்க் எப்படி எடுக்க போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். ரீசனிங்கில் ஒரு 20, ஆப்டிடியூட்டில் ஒரு 20, இங்கிலீஷில் ஒரு 20, இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க, சரிங்களா? சப்போஸ் எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்றவங்க என்ன பண்ணணும், அது வந்து ஆப்டி அண்ட் ரீசனிங்கில் வந்து காம்பன்சேட் பண்ணணும், சரிங்களா? அப்போ இங்கிலீஷில் ஒரு 15 மார்க் 10 மார்க் வச்சிங்க அப்படின்னா ஆப்டிடியூட்டில் 5 வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும், ரீசனிங்கில் 5 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க. ஸோ இந்த 1 month வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மார்க் டெஸ்ட் போட முடியுமோ அவ்வளோ மார்க் டெஸ்ட் போடுங்க, சரிங்களா? மார்க் டெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிளியர் பண்ண வைக்கும். நீங்கள் எவ்வளோ தான் டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியாது, சரிங்களா? ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஷார்ட்கட் வீடியோ வந்து போகிறதா சொல்லியிருந்தோம். ஸோ வந்து எந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தாலே டென்ஷன் ஆகுது அந்த மாதிரி டாபிக்ஸ் இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம வந்து ஃபார்முலா இல்லாமல் அரித்மெட்டிக் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ பிளான் பண்ணி படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.